ஜூன் 2013 இந்திய ராணுவத்துக்கு ஒரு முக்கியமான தகவல் கிடைக்குது. காஷ்மீர்ல இருக்கிற ஒரு ஆப்பிள் தோட்டத்துக்குள்ள ஒரு தீவிரவாத கும்பல் பதுங்கி இருக்காங்க. அங்க போனா நீங்க தீவிரவாதிகளை பிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு தகவல் வருது. இந்தியன் ஆர்மில 44 ராஷ்டிரிய ரைபிள்ஸ் பட்டாலியன் அந்த ஆப்பிள் தோட்டத்தை சுத்தி வளைக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ஆர்மி பீப்புள்ஸ்க்கும் தீவிரவாதிகளுக்கும் நடுவுல பயங்கரமான துப்பாக்கி சண்டை நடக்குது. தீவிரவாதிகள் AK-47 ஆட்டோமேட்டிக் மோட்ல பயங்கரமா தாக்கிட்டு இருக்காங்க. அந்த தொடர் தாக்குதல்களை சமாளிக்கிறதுக்காக நம்ம ராணுவ வீரர்கள் பதுங்கி இருக்காங்க. திடீர்னு தீவிரவாதி தன்னோட AK-47 ஆட்டோமேட்டிக் மோட்ல இருந்து மேனுவல் மோடுக்கு சேஞ்ச் பண்ணி சுட ஆரம்பிக்கிறான். இதை நோட் பண்றாரு மேஜர் ஒருத்தர். அந்த தீவிரவாதி கிட்ட புல்லட்ஸ் தீந்து போறத கெஸ் பண்றாரு. உடனே தன்னோட டீம் கிட்ட ஹைடவுட்ல இருந்து வெளியே வர வேண்டாம் அப்படின்னு சைகை பண்றாரு. அந்த மேஜர் கணிச்ச மாதிரியே அந்த தீவிரவாதி கிட்ட புல்லட்ஸ் தீர போகுது. தன்னோட கடைசி மேகசினை அவன் கன்ல பிக்ஸ் பண்றான். ஒரு ரெகுலர் AK-47 மேகசின்ல 30 7.62 mm புல்லட்ஸ் இருக்கும். இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்ட மேஜர் அந்த தீவிரவாதி ஃபயர் பண்ற ஒவ்வொரு புல்லட்ஸையும் அப்படி ஒரு ஆபத்தான சுச்சுவேஷன்லயும் கரெக்டா கவுண்ட் பண்றாரு. அப்போ அந்த தீவிரவாதி தன்னோட கடைசி புல்லட், அதாவது 30வது புல்லட்டை சுட்டதும் தன்னோட ஹைட் பாயிண்ட்ல இருந்து வெளியில வந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு நம்ம மேஜர். அந்த தீவிரவாதியையும் எலிமினேட் பண்ணிடுறாரு. எலிமினேட் பண்ண அந்த தீவிரவாதி கிட்ட இருந்து நிறைய கேஜெட்ஸை ரெக்கவர் பண்றாங்க. அப்படி ஒரு ஆபத்தான சுச்சுவேஷன்லயும் புல்லட்ஸை காமா கரெக்டா கவுண்ட் பண்ண அந்த மேஜரோட டாக்டிக்ஸ் அவரோட பெட்டாலியன்ல மட்டும் இல்லாம எல்லா பெட்டாலியன்லயும் பாப்புலர் ஆகுது. அந்த மேஜரோட பேர் தான் முகுந்த் வரதராஜன். அப்படிப்பட்ட முகுந்த் வரதராஜனை பத்தி நீங்க அறியாத சில உண்மைகளை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சென்னையில இருக்கிற தாம்பரத்துல 1983வது வருஷம் ஏப்ரல் 12 பிறந்திருக்காரு மேஜர் முகுந்த். அவரோட அப்பா வரதராஜனுக்கு இந்திய விமானப்படையில சேரணும் அப்படின்னு ரொம்பவே ஆசை இருந்திருக்கு. இவரோட ஃபேமிலியே பாத்தீங்கன்னா பேசிக்கா ஒரு ஆர்மி ஃபேமிலி. இவரோட ஃபேமிலி சர்க்கிள்ல நிறைய பேர் ஆர்மியில இருந்திருக்காங்க. ஆனா வரதராஜன் வீட்டுக்கு ஒரே பையன் அப்படிங்கிற காரணத்தினால அவரோட பேரண்ட்ஸ் அவரை ஆர்மியில சேர்றதுக்கு அலோவ் பண்ணல. ஆனா வரதராஜனோட மகனான முகுந்த் வரதராஜன் ஆர்மியில சேரணும் அப்படின்னு சொன்னப்போ வரதராஜன் எந்த ரெஸ்ட்ரிக்டும் பண்ணாம அலோவ் பண்ணியிருக்காரு. ராணுவத்துல சேர்ந்து 10 வருஷத்திலேயே மேஜரான முகுந்த் 2014 வருஷம் ஏப்ரல் 25 தன்னோட 31வது வயசுல வீரமரணம் அடைஞ்சிருக்காரு. 2014வது வருஷம் இறந்து போன ஒரு மேஜரை பத்தி இப்ப ஏன் எல்லாரும் பேசுறாங்க அப்படின்னு கேட்டா, நடிகர் சிவகார்த்திகேயன் தன்னோட 22வது படமான அமரன் படத்துல மேஜர் முகுந்த் வரதராஜனா நடிச்சிருக்காரு. அந்த படம் மேஜர் முகுந்தோட வாழ்க்கை வரலாற்றை தழுவி எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. சென்னை கிறிஸ்டியன் காலேஜ்ல காலேஜ் படிப்பை முடிச்ச முகுந்த் சில மாசம் ஒரு கால் சென்டர்ல வேலை பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் 2004வது வருஷம் சென்னை ஆபீசர்ஸ் அகாடமியில பயிற்சி பெற்று ராணுவ தேர்விலையும் தேர்ச்சி பெற்று ராணுவத்துல சேர்ந்திருக்காரு. மேஜரா வீரத்தோட சண்டைகள்ல பங்கேற்ற மேஜர் இறப்பதற்கு முன்னாடியே பல காயங்களை உடம்புல தாங்கியிருக்காராம். ஒரு துப்பாக்கி சண்டையில முதுகுல ஒரு குண்டு பட்டு அதை அறுவை சிகிச்சை பண்ணி எடுத்திருக்காங்க. விடுமுறைக்காக வீட்டுக்கு வந்த சமயத்துல வெயிட் தூக்க முடியாம சிரமப்பட்டப்பதான் ஃபேமிலி கிட்ட உண்மையை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒரு தடவை கண்ணி வெடிய காலில் மிதிச்சப்போ சக வீரர்களோட உதவியால மயிரிழையில உயிர் தப்பிச்சிருக்காரு. நான் கண்ணி வெடியிலேயே தப்பிச்சவன், எனக்கு ஆயுள் கெட்டி அப்படின்னு தன்னோட அப்பா கிட்ட அந்த ஆபத்தான தருணத்தையும் ஜாலியா ஷேர் பண்ணியிருக்காரு. கேம்ப்லயும் முகுந்த் ரொம்பவே ஜாலியான ஆளாதான் இருந்திருக்காரு. சக வீரர்களுக்கு பர்த்டே அப்படின்னா முன்னத்து நாள் நைட்டே கேக்கோட அவங்க முன்னாடி போய் நிப்பாராம். பார்க்க வாட்ட சாட்டமா நடிகர் மாதவன் மாதிரி இருக்கிறதுனால நெருங்கிய நண்பர்கள் மற்றும் சக வீரர்கள் இவரை செல்லமா மேடின்னு கூப்பிடுவாங்களாம். தன்னோட நீண்ட நாள் காதலியான ரெபேக்கா வர்கீஸ் அவர்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு மேஜர் முகுந்த். இவங்களுக்கு 2011வது வருஷம் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்காங்க. மேஜர் முகுந்த் தன்னோட குழந்தையோட அதிகபட்சமா 6 மாசம் தான் செலவழிச்சிருப்பாரு அப்படின்னு அவங்க ஃபேமிலி சொல்றதை கேட்கும்போது நம்ம இதயமும் எங்கேயோ கனத்து தான் போகுது. ஏப்ரல் 12 முகுந்தோட பிறந்த நாளுக்கு அவரோட அப்பா வரதராஜன் பர்த்டே விஷ் பண்ணி மெசேஜ் அமைச்சிருக்காரு. 10 நாள்ல வீட்டுக்கு வருவேன், ரெபேக்கா கிட்ட சொல்லிடாதீங்க, சர்ப்ரைஸா இருக்கட்டும் அப்படின்னு சொன்ன முகுந்த் சவப்பெட்டியில தான் வீட்டுக்கு வந்திருக்காரு. 2013 ஜூன்ல ஆப்பிள் தோட்டத்துல சுட்டு வீழ்த்தப்பட்ட அல்தாப் பாபா கிட்ட இருந்து கைப்பற்றின கேஜெட்ஸ் எல்லாத்தையும் டீகோட் பண்றாங்க இந்தியன் ஆர்மி. அதுல சோபியான் மாவட்டத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல சில வீட்டுல தீவிரவாதிகள் பதுங்கி இருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைக்குது. இது தெரிஞ்சுக்கிட்ட நம்ம மேஜர் முகுந்த் அடுத்த ஆபரேஷனுக்கு தயாராகிறாரு. அந்த கிராமத்தை ரகசியமா கண்காணிக்கிறாரு. ஏப்ரல் 25 அந்த கிராமத்துக்கு தீவிரவாத குழுவோட முக்கிய கமாண்டர்ல ஒருத்தனான அல்தாப் வாணி வர்றதை தெரிஞ்சு நம்ம மேஜர் தலைமையிலான குழு அந்த இடத்தை முற்றுகையிடுது. அந்த கிராமத்துல இருக்கிற பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்றாங்க இந்தியன் ஆர்மி. அப்போ தீவிரவாதிகள் சுட தொடங்கியும் மேஜர் நிதானமா இருக்காரு. சாயந்தரம் 5 மணி ஆகி இருட்டுறதுக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இருட்டிட்டா தீவிரவாதிகள் தப்பிச்சிருவாங்க அப்படின்னு தன்னோட சக வீரரான விக்ரம் சிங்கை மட்டும் கூப்பிட்டுட்டு கையில AK-47 தீவிரவாதிகள் பதுங்கி இருந்த அந்த வீட்டை நோக்கி தவழ்ந்து முன்னேறாங்க. கையெறி குண்டுகளோட உதவியோட முதல் தீவிரவாதியை பிடிக்கவும் செஞ்சிடறாங்க. 2வது தீவிரவாதியை கண்டுபிடிச்சு சுட போகும்போது விக்ரமசிங்கோட கழுத்துலையும் தாடையிலையும் குண்டடிப்பட்டு அவர் அந்த இடத்திலேயே இறந்து போயிடுறாரு. நண்பனை பறி கொடுத்த மேஜர் நொடி பொழுதும் தாமதிக்காம அல்தாப் வாணியை தேடி முன்னேறாரு.
கையெறி குண்டுகள் வீசப்படுறத வச்சு தீவிரவாதிகள் இருக்கிற திசையை கணிச்சு முன்னேறாரு மேஜர். அல்தாப் வாணியை பாக்குறாரு. நொடி கூட தாமதிக்காம அவனை சுட்டும் வீழ்த்துறாரு. அவரோட வாக்கி டாக்கில, மேஜர் முகுந்த் பேசுறேன், அல்தாப் வாணியை சுட்டு கொன்னுட்டோம். ஆனா துரதிருஷ்டவசமா விக்ரமசிங்க பறி கொடுத்துட்டோம் அப்படின்னு முகாமுக்கு தகவலும் சொல்றாரு. சண்டை நடந்த வீட்டுல இருந்து வெளியில வந்த மேஜர் முகுந்த் வரதராஜனை மற்ற வீரர்கள் வெற்றி களிப்போட வரவேற்கிறாங்க. அடுத்த ஒரு சில நொடிகள்லயே மேஜர் முகுந்த் சரிஞ்சு விழுகிறாரு. அல்தாப் வாணியோட நடந்த துப்பாக்கி சண்டையில மேஜர் முகுந்த் மேலேயும் நிறைய குண்டுகள் பாஞ்சிருக்கு. பிளட் ரொம்பவே லாஸ் ஆகிறத பார்த்த மற்ற வீரர்கள் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கூட்டிட்டு போறாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல் போற வழியிலேயே மேஜர் வீர மரணம் அடைஞ்சிட்டாரு. 44 ராஷ்டிரிய ரைபிள் பட்டாலியனை மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்தியாவையுமே சோகத்துல மூழ்கடிச்சிட்டாரு நம்ம மேஜர் முகுந்த். மேஜரோட உடல் அவரோட சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டு ராணுவ மரியாதையோட அடக்கமும் பண்ணப்படுது. என்னோட கணவருக்கு நான் அழுகிறதே பிடிக்காது, ஒருவேளை நான் போர்ல இறந்துட்டா கூட நீ அழக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு பெருமிதம் பொங்க அவரோட இறுதிச் சடங்குல பங்கேற்றுக்கிட்டாங்க மேஜரோட மனைவி ரெபேக்கா வர்கீஸ் அவர்கள். ஒரு ராணுவ வீரருக்கு தேசமே சல்யூட் பண்ண நாள் அது. 3 தீவிரவாதிகளை சுட்டு கொண்டுட்டு வீரமரணம் அடைஞ்ச நம்ம மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களுக்கு இந்திய அரசாங்கத்தோட உயரிய விருதான அசோக சக்கர விருது வழங்கி கௌரவிச்சிருக்காங்க நம்ம இந்திய அரசாங்கம்.